திமுக நிர்வாகிய பட்ட பகல்ல ஓட வெட்டி கொலை பண்ணி இருக்கு ஒரு சில்வண்டு பாய்ஸ் கேங். தம்பியை சிறைக்கு அனுப்பியதாக நினைத்து அண்ணன் போட்ட மர்டர் பிளான் இது. திமுக இளைஞரணி அமைப்பாளர் கொல்லப்பட்ட செய்திதான் இன்று சிவகங்கையை ஸ்தம்பிக்க வைத்திருக்கிறது. கண்ணீரும் கதறலுமாய் சாலை மறியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் மொத்த கூட்டமும் அந்த கொலைக்கு நீதி கேட்டுதான் போராடி கொண்டிருக்கிறது. நடந்த கொலைக்கான தடயங்களை கண்டுபிடிக்க போலீசார் அந்த பொட்டல் காட்டில் தேடுதல் வேட்டையை நடத்தியிருக்கிறார்கள். மண்ணில் உறைந்திருந்த குருதிகள் மட்டுமின்றி இந்த பியர் பாட்டிலும் வெள்ளரி பிஞ்சும் கூட அந்த பயங்கரத்தின் சான்றுகள்தான். பட்டப்பகலில் இந்த ஓட்டு கொட்டகைக்குள் அமர்ந்து நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தவரைதான் ஓட விரட்டிக் கொண்டிருக்கிறார்கள் 3 சில்வண்டு பாய்ஸ். அரசியல் புள்ளிகளையே ஆட்டம் காண வைத்த இந்த கொலை வழக்கின் முழு பின்னணியை அறிய சிவகங்கை செய்தியாளர் சுந்தரை விசாரணை களத்தில் இறக்கினோம். கொல்லப்பட்டவர் சிவகங்கை மாவட்டம் சாமியார்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பிரவீன்குமார். 27 வயதான இவர் ஒப்பந்ததாரர் பணியும் விவசாயமும் செய்து வந்துள்ளார். திமுக மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியின் துணை அமைப்பாளராகவும் பதவி வகித்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று தோட்டத்தில் உள்ள ஓட்டுக் கொட்டகையில் நண்பர்களுடன் அமர்ந்திருந்த பிரவீன்குமாரை இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு கும்பல் விரட்டி வெட்டி வீசிவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறது. இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய பிரவீன்குமாரை மீட்ட நண்பர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே சிகிச்சை பலனின்றி பிரவீன்குமார் பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். ஒருபுறம் இந்த சம்பவம் தொடர்பாக தனிப்படை அமைத்த போலீசார் குற்றவாளிகளை வலைவீசி தேடி வர, மறுபுறம் மருத்துவமனை வளாகத்தில் குவிந்த உறவினர்கள் சிவகங்கை மானாமதுரை தேசிய நெடுஞ்சாலையில் குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் சிவகங்கை மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அமலா அட்லின் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். தொடர்ந்து நடந்த தீவிர தேடுதல் வேட்டையில் சாமியார்பட்டியைச் சேர்ந்த கருப்பையா மகன் விக்கி என்ற கருணாகரன், சிவகங்கை காளவாசல் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் மகன் பிரபாகரன் மற்றும் திருப்பத்தூர் நரசிங்கபுரத்தைச் சேர்ந்த சூரியமூர்த்தி மகன் குரு ஆகிய 3 நபர்களை சுற்றி வளைத்து கைது செய்ய முற்பட்டனர். அப்போது மூவரும் இருசக்கர வாகனத்தில் தப்பிக்க முயற்சித்ததில் கீழே விழுந்து மூவருக்கும் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்களை சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்திருக்கிறார்கள். மூவருக்கும் மாவுக்கட்டு போட்ட பிறகு அவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கொலைக்கான காரணம் வெளிவந்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட மூவரும் 21 வயதை தாண்டாத சில்வண்டுகள். ஸ்பார்டன் விக்கி, மிஸ்டர் X007 குரு, ஸ்மோக்கர் கிட் பிரபா என்று பெயருக்கு பின்னால் அடைமொழியை வைத்துக் கொண்டு ஊருக்குள் சுற்றி வந்திருக்கிறார்கள். இதில் கொல்லப்பட்ட பிரவீன்குமாரும் கைதான விக்கி என்ற கருணாகரும் ஒரே கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். இருவருக்கும் இடையே அடிக்கடி மோதல் நடந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சமயத்தில்தான் கடந்த ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதியன்று விக்கி என்ற கருணாகரனின் தம்பி தனுஷ் ராஜா அதே கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை கேலி செய்து கையால் தாக்கியதாக தெரிகிறது.
இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதன் பேரில் போலீசார் தனுஷ் ராஜாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அந்த பெண் பிரவீன்குமாரின் உறவினர் என்று சொல்லப்படுகிறது. இதனால் பிரவீனின் தூண்டுதலின் பேரில்தான் அந்த பெண் புகார் கொடுத்து தம்பி தனுஷ் ராஜாவை சிறையில் அடைத்திருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் அண்ணன் கருணாகரன். இதனால் தம்பியை சிறைக்கு அனுப்பிய பிரவீன்குமாரை யமலோகம் அனுப்ப திட்டம் தீட்டியிருக்கிறார். அதன்படி தனது சகாக்களான மிஸ்டர் X007 குரு, ஸ்மோக்கர் கிட் பிரபா ஆகிய இருவரையும் அழைத்துக் கொண்டு பொருளோடு களத்தில் இறங்கி பிரவீன்குமாரை வாளால் ஓட ஓட வெட்டி கொன்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து கொலை ஆயுதமான 3 வாள்களும் கொலை சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட 2 வீலரும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் கொலையாளிகளான விக்கி என்ற கருணாகரன், குரு, பிரபாகரன் ஆகிய மூவரையும் போலீசார் கைது செய்து இந்த வழக்கில் வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா, இந்த கொலையின் பின்னணியில் வேறு யாரேனும் உள்ளனரா என்று விசாரித்து வருகின்றனர். பிரவீன்குமாரின் கொலைக்கு பல அரசியல் தலைவர்களும் கண்டனமும் இரங்கலும் தெரிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.